அத்தலமலையும் ஈத்திப்பும் பழகு பெண்ணை வெளுத்து நாள் இப்போ ஏத்திட்டோம் ஏத்திரி தூப்பொழாள் முதல் மலத்து மலை இப்போ பூத்தல் தூப்பொழாள் ஏத்திரி பூத்தல் நெய் தக்கலை தூப்பொழாள் தப்பலப்பா வாங்க சரியா வாங்க தப்பலாம் வாங்க செய்யலாமா வாங்க ஏத்திரி எப்படி செய்வாங்களாமா வாங்க செய்யலாம் ஏத்திரி நெய் துப்பளத்து நெய் தக்காளி பழத்துப்பழம் செய்யலாம் வாங்க அதை ரவை அரையில் போடணும் ஒரு கப்பு ஒரு பாதி போடணும் ஒரு பாதி போடுறோம் ரவை அடுத்து தண்ணி ஒரு பாதி மூணு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி அளவில் ஊற்றணும் தண்ணி ஒரு ரவை ஒரு பாதி மூணு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி கரெக்டாக ஊற்றுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து அள்ளிப்பூ வச்சு தண்ணி கொளுத்தி வைக்கிறோம் தண்ணி நல்லா ஒழிஞ்சிட்டோம் அடுத்து தட்டு வச்சு மாதாமே புத்திரி தாத்தி விதை தேலப்பொழி மித்திரி மாதாமே பூவாடும் மாதாமே பூவாடும் அடுத்து தட்டு வச்சு நெய் காட்டுல போடுவோம் காட்டுல போட்டால் நெய் துப்பொழாகும் நெய் அது கப்பில் பாதி போடணும் அடுத்து எண்ணெய் கண்ணெண்ணெய் பாதி போடணும் சரியா அடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சோம் காய வச்சு நல்லா காய வச்சு அது கொத்தமாக ஊற்றணும் இது எண்ணெய் காட்டில் போட்டு கொத்தமாக ஊற்றும் அடுத்து எண்ணெய் நல்லா காய வச்சோம் அடுத்து ஊற்றி போட்டுருவோம் திராட்சை நல்லா வதங்கணும் ரொம்ப கட் பண்ணக்கூடாது ரொம்ப வில்லைங்களை பழலாமல் இருக்கும் அடுத்து வதே போடுறோம் நல்லா வதங்கிடுறோம் அழுப்பு ஒழிஞ்சிடும் அடுத்து பாதாமே பூ வாங்கணும்னா அது போட்டுருக்கோம் நல்லா வதக்கிடுவோம் நல்லா அழுப்பு ஒழிஞ்சிட்டு லேட்டாக வதக்குவோம் அடுத்து நவை அழியில் போடணும் நல்லா வளர்த்திக்குவோம் நல்லா வளர்த்திடுவோம் அழுப்பு ஒழிஞ்சிட்டு நேற்றாக வளர்த்திக்குவோம் நேற்றாக தான் நல்லா வளர்த்திக்குவோம் ரொம்ப கட் பண்ணக்கூடாது தண்ணி நல்லா ஒழிச்சிக்கும் அதெல்லாம் நேற்றாக வளர்த்திக்குவோம் ரொம்ப கட் பண்ணக்கூடாது அடுத்து தக்கலை இது நவை அழியில் போகணும் அதே மாதிரி தக்கலை அழியில் போகணும் அப்போதான் இப்போ நல்லா இருக்கும் தெரிஞ்சா அடுத்து தண்ணி நல்லா குடித்தா அடுத்து தக்கலை அழியில் போகணும் நவை அழியிலும் தக்கலை அழியிலும் நல்லா வளர்த்திக்கிறோம் நல்லா வளர்த்து அழுப்புலேயே குடிச்சிடணும் நல்லா உப்பு போடலாம் அப்படின்னா இப்பு இருக்காது உப்பு போடணும் உப்பு கம்மியாக போடணும் அளவாக போடணும் நல்லா வளர்த்திக்கணும் அழைச்சி ஒரு கோப்பை வச்சு ஒரு நல்லா தண்ணி ஏத்திலே போடணும் ஏத்தில ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் உடம்பு தேடாது ஏத்தல் போட்டா கம்மியாக போடணும் ஏத்தல் போட்டுட்டா நல்ல ஏலக்காய் தூள் போடலாம் நல்லா மண்மாடும் நல்லா வளர்த்திக்கும் நல்லா வளர்த்து தெங்க பண்ணணும்
தண்ணி குடிச்சுட்டா அதே அளவு ஊற்றுவோம். ஒரு தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஊற்றுவோம். நல்லா தண்ணியால் நல்லா வச்சுக்குவோம். உங்கள் 5 நிமிஷம் வேக ஊற்றுவோம். அழுப்பு உடஞ்சிச்சோம். அழுப்பு ஊற்றுவோம். ஏற்ற போகலே ரொம்ப போடாது, கம்மியாக போடும். உடம்பு தேலாது. அடுத்து இந்த நெய் பாசிப்பில் அதேமாதிரி பாசி போவாங்க. அந்த நெய் காட்டில் போகணும், அழியில் போகணும், தக்கலை அழியில் போகணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து அழுத்திட்டு அழுப்பு வைத்தா அது 5 நிமிஷம் இருக்கும். பார்த்தா ஏத்தலாம் அஞ்சத்தா பாரு. பார்த்தியா சூப்பராக ஏத்தல் கொஞ்சம் நெய் பார்த்தியா திட்டு சாப்பிடுக்கோம். சாப்பிடலாம் வாங்க, சாப்பிடுவாங்க. நெய் பெருத்தினாலே